கீரை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய சத்து இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா, ஒரு சில கீரையெல்லாம் பார்க்கறக்கு ரொம்ப அழகாவும் இருக்கும். அதுக்குள்ள சின்ன சின்ன ரகசியத்த மறைச்சும் வச்சிருக்கும். அது என்னன்னு உங்களுக்கு காட்டட்டுமா? தூரத்துலேருந்து பார்க்கறக்கு அது ரெட் கலர்ல மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். அந்த செங்கீரையோட பூ வந்து, அதை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா, பூ விட்டுருக்கும். குட்டி குட்டியா எல்லோ கலர்ல விட்டுருக்கும். அந்த மாரி தான் எங்க வீட்ல ஒரு செங்கீரை இருந்துச்சு. அது அழகா பூவும் விட்டுருந்துச்சு. ஈவினிங் டைம் பார்க்கறக்கு செம்ம அழகா இருந்துச்சு. ஒரு சிலது வந்து பூ விடாம அப்படியே இருந்துச்சு. ஒரு சிலது பூ விட்டுருந்துச்சு. இது எல்லாம் நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. நானே இது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். போய் பார்த்தா ரெட் கலர்ல இருக்கும். பக்கத்துல போய் பார்த்தா ஃபுல்லா எல்லோ கலர்ல இருந்துச்சு. என்னடான்னு உத்து கவனிச்சா, அதுவும் மகரந்த சேர்க்கை நடந்து தான் உள்ள வந்துட்டு கீரை விதை எல்லாமே இருக்கும். அப்பதான் தெரிஞ்சுச்சு, இது வந்து கீரையோட மொக்கு. அதுக்கப்புறம் தான் அது எல்லாமே பூ பூத்து உள்ள விதை இருக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பக்கம் இருந்ததெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. அது எல்லாமே பழுப்பு நிறமாவே மாற ஆரம்பிச்சிருச்சு. அதை பொறிச்சு இப்படியே நசுக்கி பார்த்தா, அந்த உள்ள இருக்கிற கீரை எல்லாமே டார்க் ஆயிருச்சு. அதே நான் ஃபர்ஸ்ட் டைம் காமிச்சேன் பார்த்தீங்களா? அந்த கீரையோட பூவ எடுத்து இப்படி கிள்ளி பார்த்தோம்னா, கொஞ்சம் டார்க்கா இருக்கு. மத்த எல்லாமே கொஞ்சம் பழுப்பு நிறத்துல இருந்துச்சு. பார்க்கறக்கு டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஓ! இவ்ளோ விஷயம் இருக்கா? அப்படிங்கிறது தான். கீரையோட விதையில வந்துட்டு அது லட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லது. எங்க பாட்டி செஞ்சு குடுத்துருக்காங்க. கீரையிலேருந்து எல்லாத்தையும் சாப்பிடுற அளவுக்கு நெறைய சத்து இருக்கு. இந்த மாரிலாம் நீங்க பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடணும்னு எனக்கு தோணுச்சு. பாருங்க எல்லாம் குட்டி குட்டியா அங்க பழுப்பு நிறத்துல இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் இன்னும் முத்தல. இந்த பக்கம் இருக்கிறது நல்லாவே முத்திடுச்சு. அதுல எதுவுமே அந்த பழுப்பு நிறமே இல்ல. ஒரு சில விதைகள் வந்துட்டு நல்லா முத்தி போகாம இருந்திருக்கலாம். ஆனா எதுவுமே வந்துட்டு பழுப்பு நிறத்துல இல்ல, பிளாக்கா தான் இருந்துச்சு. தேங்க் யூ.